சென்னைக்கு வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய வீட்டில் வழக்கறிஞர்களோட ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சதீஷ் முருகன், இந்த ஆலோசனையில் எந்தெந்த வழக்கறிஞர்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க, குறிப்பாக இன்று இரவு அவர் காவல் நிலையத்தில் ஆஜராகணும், திட்டமிட்டபடி ஆஜராவாரா இல்லை தள்ளி போகுமா, விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று இரவு 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை தொடர்பான இந்த புகார் மீது 6 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 11 ஆண்டுகளாக இந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டு தற்போது நீதிமன்ற தலையீட்டின் அடிப்படையில் 12 வாரத்துக்குள் விசாரணை முடிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிறகு சென்னை விமானம் மூலமாக சென்னை வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கிருந்து புறப்பட்டு தனது இல்லத்திற்கு செல்வார் அல்லது கட்சி அலுவலகத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவர் வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலான வழக்கறிஞர்களுடன் இந்த சட்ட ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட ஆலோசனையில குறிப்பாக கடந்த காலங்களில் அவர் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் என்ன மாதிரியான கேள்விகள் இன்றைய தினம் கேட்கப்படும், அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த போது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இன்ற முடிவும் கேட்கப்படும், அதற்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருக்கிறார். எனினும் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது கைது செய்வதற்கான நடவடிக்கை இருந்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற பல்வேறு சட்ட ஆலோசனைகள் அவர் இந்த சட்ட ஆலோசனை போது ஈடுபட்டு வருகிறார் என்று தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் நாம் தமிழர் வழக்கறிஞர் அணியோடு ஆலோசனை நடத்திட்டு இருக்கார் சீமான். அதனை சற்று முன் கிடைத்த செய்தியாக பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.